வணக்கம். நேத்து ஓபிஎஸ்ட்ட வந்து செய்தியாளர்கள் கேட்கும்போது, "நீங்க தாவேகா பக்கத்து போறீங்களா?" அப்படின்னு சொன்னா, "நிருபர பார்த்து நீங்க தாவேகாவா?" அப்படிங்கிற ஒரு கேள்விய கேட்டார். ஏன்னா, அவரு தாவேகா சைடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேச்சுவார்த்தை செங்கோட்டையன் நடத்துறாரு. ஆனா, அவரு தாவேகா சைடு போறதுக்கான எண்ணமே அவர்ட்ட இல்ல அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு கடுப்பான முகத்த வச்சுக்கிட்டு, "நீங்க தாவேகாவான்னு" நிருபர பார்த்து கேள்வி கேட்டார். அதெல்லாம் இல்லாம பார்த்தீங்கன்னா, அதிமுகவுல அவர் சேரணும் அப்படிங்கிறதுல முழு மூச்சா இறங்கி செயல்படுறாரு. அண்ணன் எடப்பாடி அப்படின்னு சொல்லி பாஜக சொல்லி தான் அந்த மாரியெல்லாம் பேசினாரு. ஆனா, எடப்பாடி பழனிசாமி உடனே பதில் குடுக்குறாரு. ஓபிஎஸ்க்கு வந்து அதிமுகவுல எந்த காலகட்டத்திலும், எந்த சூழ்நிலையும் இடம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. எடப்பாடி கட்சி அது, எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி அப்படின்னு ஓபிஎஸ் தரப்புல சொன்னாலும், இப்போ எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டுல கட்சி போயிருச்சு. அதனால வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்றது தான் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிறத பாஜக ஒரு அழுத்தம் கொடுத்தா அந்த முடிவை மாற்ற முடியும் அப்படின்னு ஓபிஎஸ் நம்புறாரு. ஆனா, பாஜக அழுத்தம் கொடுக்க மாட்டேங்குது. ஓபிஎஸ்க்கு அவங்களுக்கு என்ன கோவமோ தெரியல. ஓபிஎஸ்ஸை வச்சு தான் இவ்வளவு நாள் அவங்க அதிமுகவை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. இப்போவும் வச்சுருக்கிறாங்க. எல்லாமே பிரிஞ்சு கிடந்தா தான் வந்து எடப்பாடி பழனிசாமி பாஜக கட்டுப்பாட்டில் வருவார் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த சைடு ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே நகர்ந்துட்டாங்க. மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக சைடு போயிட்டாங்க. ஜேடிஜே பிரபாகர் தாவேகா போயிட்டு போயிட்டாரு. அது பன்னீர்செல்வத்தினால ஓபிஎஸ்னால வந்து எம்பி பதவி வாங்கின தர்மரும் திரும்பவும் எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் சேர்ந்துட்டார். தர்மருக்காக தான் அவர் கட்சியை விட்டே நிப்பாட்டினாங்க. அந்த அளவுக்கு இருந்தது. எந்த முடிவு எடுக்கிறா இருந்தாலும் ஓபிஎஸ் வந்து தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்க மாட்டார். பாஜக பேச்சை கேட்பார். பாஜகவோட ஆலோசனை பண்ணுவார். ஒரு கட்டத்தில் பாஜக வந்து அவர் ஒரு அடிமை மாதிரியே ஆயிட்டார். அதனால பாஜக என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிட்டே இருந்தார். பாஜகனால நமக்கு ஒரு நல்லது நடக்கும். அதிமுக நம்ம கையில் வரும். நம்ம கட்டுப்பாட்டுக்கு அதிமுக வரும். நம்ம திரும்பவும் அதிமுகவை நம்ம சொல்கிற மாதிரி செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சாரு. ஆனால் முடியல. இப்போ டிடி தினகரன் பேச்சை கேட்டு தான் அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படிங்கிறத ஒன்று ஆரம்பித்தார். அது வந்து அதிமுக ஒரு கட்சியாக மாற்றணும் அப்படின்னம்னா இதே ஒரு காரணமாக வச்சு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸை திரும்பவும் அதிமுகக்குள்ளே கொண்டு வரதுக்காக முயற்சி செய்யவே மாட்டார். அவர் தான் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார்ல. இப்போ டிடி தினகரன் போல தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை எப்படி கூட்டணிகளை கொண்டு வந்தார், அதே போல் ஓபிஎஸ்ஸையும் கூட்டணிகளை கொண்டு வருவார். அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரு 3 சீட்டு 2 சீட்டை கொடுத்துட்டு அதோட விட்டுருவார். அதுதான் வந்து ஓபிஎஸ் யோசிச்சார். வேணாம், நம்ம இந்த மாதிரி தனியாக கட்சி ஆரம்பிக்க வேணாம், ஒரு குழு மாதிரி வச்சு அதிமுக உரிமை மீட்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிப்போம். மற்றபடி வந்து இது வந்து நமக்கு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் இருந்தார். ஆனால் இப்போ வந்து என்னென்னா டிடி தினகரன் வந்து அவர் கட்சியை என்டிஏ கூட்டணிக்குள்ளே சேர்க்கறதுல காட்டின ஆர்வத்தை ஓபிஎஸ் காட்டவே இல்லை. ஒரு எல்லையில் வந்து ஓபிஎஸ் வந்து டிடி தினகரனை என்ன பண்ணார், டிடி தினகரன் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவார், டிடி தினகரன் என்ன முடிவு எடுக்கிறாரோ இணைந்து அரசியல் செய்வோம் அப்படின்லாம் சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இணைந்து அரசியல் செய்வோம் அப்படின்லாம் பேசினார். டிடி தினகரன் ஓபிஎஸ் எல்லாமே பேசினாங்க. செங்கோட்டையனும் வந்து பார்த்திங்கன்னா கட்சியை விட்டு எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை நிப்பாட்டும் போதே பார்த்தீங்கன்னா 3 பேரும் ஒன்றிணைந்தாங்க. 3 பேரும் ஒன்றிணையும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு அவங்க கட்சியை வந்து ஏதோ சின்ன பின்னப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை எல்லாத்துக்கும் வந்துச்சு. ஆனால் செங்கோட்டையன் வந்து ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் பெருசாக நம்பவே இல்லை. இவங்க வந்து சொதப்பிக்கிட்டே இருக்கிறாங்க, டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுவும் குறிப்பாக ஓபிஎஸ் ஒரு முடிவு எடுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்தாங்க. அது இல்லாமல் பாஜகவை நம்பி நம்ம இவ்வளோ தூரம் வந்தது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு செங்கோட்டையன் நம்பினார். ஆனால் அதுக்கு உடனே அவர் ரியாக்ட் பண்ணிட்டார். இனிமேல் பாஜக நம்பியும் பிரயோஜனப்படாது அப்படின்னு சொல்லி தாவேகா சைடு போயிட்டார். ஆனால் ஓபிஎஸ் மட்டும் என்ன செய்கிறாரு, திரும்பவும் அவர் அமைதியாகவே இருக்கிறார். அதிமுகவுக்குள்ளே நம்ம போகணும், அதிமுகவோட கூட்டணி, அதிமுகக்குள்ளே கட்சிக்குள்ளே ஒரு பொறுப்பை வாங்கிட்டு நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஓபிஎஸோட இந்த தயக்கம், முடிவெடுக்கிற முடியாமல் இருக்கிற நெருக்கடி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியல. கடைசியாக நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் எதிர்பார்த்த அளவு கூட கும்பல் வரல. இன்னும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு 200 300 பேர் போய் திரும்பவும் அதிமுகவில் சேர்றாங்க. இப்படி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் ஆலோசனை கூட்டம்னு போட்டால் ஓபிஎஸ்ஸே ஆலோசனை சொல்லிக்கிற மாதிரி ஒரு நிலைமை தான் வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்புறமா சமீபத்தில் கூட டிடிவி தினகரன்ட்ட வந்து ஃபோனில் ஓபிஎஸ் பேசினார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. அவங்க பேசும்போது கூட டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாரு, உங்களை அதிமுகவுக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறாரு, என்டிஏ கூட்டணிக்குள்ளே வாங்கன்னு சொல்கிறாரு. என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்தீங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு அவர் தெரிவிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ என்னென்னா அதிமுகவில் சேர்றதுக்கு முயற்சி பண்ணி அதிமுகவில் சேர்க்குறாரு எடப்பாடி பழனிசாமி, இல்லை பாஜக அழுத்தம் கொடுத்து ஓபிஎஸ்ஸை வந்து அதிமுகவில் சேர்க்குறாங்க, ஒரு கட்சி பதவி தராங்க அப்படின்னா இவர் வந்து போட்டிருக்கிற கேஸு இதெல்லாம் வந்து வாபஸ் வாங்கலாம். வாபஸ் வாங்கிட்டு இவர் வந்து போட்டி போட அதிமுகவுக்குள்ளே சேரலாம்.
ஆனால் இவர் வந்து அதிமுகக்குள்ளே சேர்றதுக்கு இந்த மாதிரி நிபந்தனைகள்லாம் விதிக்கலை. இவங்க கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கு அதிமுக மேலே போட்ட வழக்குகள் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு நெருக்கடி கொடுக்குறாரு. இதுதான் ஓபிஎஸ்க்கு ஒன்றுமே புரியல. என்டிஏ கூட்டணியில் அவர் ஏற்கனவே இருந்தார், நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தார், சுயேட்சையாக போட்டி போட்டார். அந்த மாதிரி சூழ்நிலையில் திடீர்னு எடப்பாடி பழனிசாமி இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்துட்டு அவர் வந்து என்டிஏக்கு வந்து நான் தான் தலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதிக்க மனப்பான்மையோடு செயல்படுறாரு. இதை எப்படி பாஜக வந்து ஏற்றுக்குது அப்படிங்கிறதே தெரியல. இப்போ எடப்பாடி பழனிசாமியை வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே ஓபிஎஸ் வரலாங்கிறாரு. ஓபிஎஸ் வரலாம், ஓபிஎஸ்க்கு சில தொகுதிகளை வந்து பாஜக ஒதுக்கும். அவர் வந்து ரெட்டை இலை சின்னத்தில் போட்டி போட முடியாது, சுயேட்சை சின்னத்தில் போட்டி போட்டுக்கலான்னு சொல்கிறாரு. ஆனால் டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வாங்க என்டிஏ கூட்டணிக்குள்ளே வாங்க, எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார். நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஒன்று சுயேட்சை சின்னத்தில் போட்டி போடுங்க, இல்லை குக்கர் சின்னத்தில் போட்டி போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே கூட டிடிவி தினகரன் என்ன நினைக்கிறாரு, அவருடைய சுயநலமாக தான் அவர் யோசிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. குக்கர் சின்னத்தில் நில்லுங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஓபிஎஸ்க்கு ஒரு நெருக்கடியை கொண்டு வரணும்னு சொல்லி நினச்சாரு. அதை கொண்டு வந்துட்டார். இப்போ வந்து வேற ஒரு கட்சி சின்னத்தில் வந்து அவர் போட்டி போட்டாருன்னா அதை வச்சு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் ஓபிஎஸ் உள்ள நுழையிறதை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்காக நம்ம வந்து இடம் கொடுத்துடக்கூடாதுன்னு ஓபிஎஸ் நினைக்கிறாரு. அதனால் என்ன செய்கிறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே இணைகிற ஒரு முடிவை வந்து தள்ளி வைக்கிறாரு. அதுக்குள்ளே வந்து அதிமுகக்குள்ளே இணைப்பு நடக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் அவருக்கு இருக்குது. பாஜகட்ட பல தடவை வந்து அமித்ஷாட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணார், ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. ஃபோனை வந்து அமித்ஷா கட் பண்ணியிருக்கிறாரு. நயினா நாகேந்திரன் தான் இப்படி கட் பண்ணுவார், அவமானப்படுத்துவார் அப்படின்னா பாஜக மேலிடமும் இப்போ வந்து ஓபிஎஸ் ஃபோன் வந்துச்சுனாலே கட் பண்ணிடுறாங்க. அப்படிங்கிறனால அவர் வந்து இப்போ அதிமுகவில் இணைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா என்டிஏ கூட்டணிக்குள்ளே வர்றதில்ல, ஓபிஎஸ் வர்றதில்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் திரும்பவும் கட்சிக்குள்ளே அவர் சேர்க்கறதுல வந்து எடப்பாடி பழனிசாமி பயப்படுறாரு. இப்போ தான் கட்சியை ஓரளவுக்கு ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாச்சு, கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் திரும்பவும் யாராவது ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்துக்காக சசிகலாவையோ ஓபிஎஸ்ஸையோ கட்சிக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னோம்னா இந்த கட்டுப்பாடு செதஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருக்குது. அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஓபிஎஸ் ஏற்படுத்துவார். இல்லை ஓபிஎஸ்ஸை வச்சு பாஜக ஏற்படுத்தும் எதிர்காலத்தில், அதெல்லாம் வேணாம், நமக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கார். ஓபிஎஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, ஓபிஎஸ் என்ன இப்போ என்ன இப்போ பொதுச்செயலாளர் பதவியாக கேட்டார், அவைத்தலைவர் பதவி தானே கேட்குறாரு, அதை கொடுக்குறதுல என்ன இருக்குது? இப்போ தான் வந்து தமிழ் மகன் ஹுசேனுக்கு உடல்நிலை சரியில்லை இல்லை, அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் அவைத்தலைவர் பதவி அவர் கொடுத்துட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வந்து அதையும் தர மாட்டார், அதிமுகவில் சேர்க்கவும் மாட்டார். ஆனால் என்டிஏ கூட்டணிக்குள்ள வர்றது கூட அதிமுக எழுத்து வழக்கு போட்டிருந்தா அந்த வழக்கு எல்லாத்தையும் ஓபிஎஸ் வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறார், எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். இது எப்படி ஒத்துக்க முடியும்? இதனால் இவர் என்ன செய்கிறாரு, நான் தேர்தலை கூட புறக்கணிச்சுக்கிறேன், தேர்தலை கூட நான் அமைதியாக கடந்து போயிடுறேன், தேர்தல் கூட நான் சந்திக்கலை, தேர்தலை நிற்க கூட இல்லை. ஆனால் வந்து இதுக்காக வந்து நான் வழக்குகளை வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்னா அதிமுகவுக்கும் ஓபிஎஸ்க்குமான உறவு முற்றிலுமாக முறிக்கப்படும். அதிமுகவில் ஓபிஎஸ்க்கு எதிர்காலத்தில் எந்த விதமான வாய்ப்புமே இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி பண்ணிடுவார் அப்படின்னு ஓபிஎஸ் பயப்படுறாரு. நியாயமான பயம்தான் அந்த பயம். இதுக்கு பாஜகவும் பதில் சொல்லாமல் இருக்குது. அதனால் வந்து தேர்தல் முடிவுக்கு அப்புறமா எப்படியா இருந்தாலும் திரும்பவும் அதிமுக ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், ஜெயிச்சு உட்கார்றது கஷ்டம்தான். அதனால் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, தேர்தல் முடிவுக்கு அப்புறம் ஓபிஎஸ் இல்லாத காரணத்தினால தான் இந்த தேர்தலில் வந்து அதிமுக என்டிஏ கூட்டணி தோத்தது. குறிப்பாக தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் அதிமுக தோக்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஓபிஎஸ்ஸை வந்து பிடிவாதத்தினால், எடப்பாடி பழனிசாமி பிடிவாதத்தினால ஓபிஎஸ்ஸை அதிமுகவில் இணைக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு காரணத்தினால இந்த தோல்வி அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால் வந்து ஓபிஎஸ் வந்து வெயிட் பண்ணுறாரு, எப்படியா இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு. அதே சமயத்தில் திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தினார். திமுக தரப்பில் வந்து ஒரு சாதகமான ஒரு பதில் இல்லை. ஏன்னா 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், அது இல்லாமல் கட்சியில் அதிமுகவில் தொடர்ந்து ஒரு முக்கியமான பதவியில் இருந்துக்கிட்டே இருந்தவர். திமுகவுக்கு போகிறதும் அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அவருக்கான அரசியல் எதிர்காலம் அப்படின்னு ஒன்று பார்க்கும்போது அவர் கூட இருந்தவங்க எல்லாமே விலகி போயிட்டாங்க. இப்போ வந்து அவர் திமுகவோட சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போ கூட இல்லை அவருக்கு. அவருக்கும் சரி அவருடைய வாரிசுகளுக்கும் சரி ஒரு சரியான ஒரு அரசியல் பாதுகாப்பு அப்படின்னா அது அதிமுகவை தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல ஓபிஎஸ் வந்து தெளிவாக இருக்கிறாரு. ஓபிஎஸ் காத்திருக்க தயாராக இருக்கிறாரு. காத்திருக்கிறது எத்தனை வருஷமாக இருக்கணும், தேர்தலுக்கு இன்னும் குறுகிய காலகட்டம் தான் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுகக்குள்ளே சேர்றதுக்கு வேணால் நீங்கள் வந்து வழக்கை வாபஸ் வாங்குங்க, அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கன்னு சொல்லுங்கள்.
அதெல்லாம் பண்ணால் அதிமுகவில் நாங்கள் சேர்த்துக்கிறோம், அவைத்தலைவர் பதவி கொடுக்குறோன்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுங்க. தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு சொன்ன மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுக்காம, இவங்களுக்கு வந்து ஓபிஎஸ்க்கு ஒரு சரியான உத்தரவாதத்தை கொடுங்க. அவர் வந்து எல்லா வழக்குகளையும் வாபஸ் வாங்குவார். அதுக்கப்புறமா நீங்கள் அவர் அதிமுகவில் சேர்த்துட்டு அதிமுகவோட அவைத்தலைவராக மாற்றுங்க. இல்லை அதிமுகவில் அவரை இணைச்சிட்டு வழக்குகளை வாபஸ் வாங்க சொல்லுங்கள். அது ஓகே, அது நியாயமாக கூட. ஆனால் எதையுமே சேர்க்க மாட்டோம். ஆனால் என்டிஏ கூட்டணியில் சேர்றதுக்கு கூட நீங்கள் அதிமுக மேலே தொடுக்கப்பட்டிருக்க வழக்குகளையும் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்ட புகார்களையும் வாபஸ் வாங்கணும் அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயம்? ஒன்றுமே நியாயம் இல்லையே. எடப்பாடி பழனிசாமி பேசுகிறது லாஜிக்காகவே ஒத்துக்கவே முடியாது. இதை எப்படி டிடிவி தினகரனும் வந்து எடப்பாடிக்கு ஆதரவாக பேசுகிறாரு, சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஓபிஎஸ்க்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு மன கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓபிஎஸோட நிலைப்பாடுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.